மேகாவை வர சொல்லுங்க. மேகா, மேகா, மேகா. மேகா, சம்பவம் நடந்த அன்னைக்கு மகேஷ் உங்க வீட்ல உங்க கூட தான் இருந்திருக்காரு. ஆனா நீங்க மயக்கத்துல இருந்ததுனால மகேஷ் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? சித்தார்த் மேல சந்தேகப்படுற நீங்க ஏன் மகேஷ் மேல சந்தேகப்பட மாட்டேங்கிறீங்க? இல்ல மேடம், மகேஷ் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா சித்து மோசமானவர். அவர் என்ன பழி வாங்கறதுக்காக தான் அப்படி தப்பு பண்ணிருக்கணும். இல்ல மேகா, நீங்க தப்பா சொல்றீங்க. 7 வருஷமா நீங்களும் மகேஷும் பிரிஞ்சிருந்திருக்கீங்க. மகேஷ் உங்க கூட வாழ விருப்பம் தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆனா நீங்க அவர் கூட சேர்ந்து வாழ மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு மகேஷ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கலாம் இல்லையா? இல்ல, அவரு தப்பா நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு மகேஷும் காரணம் இல்ல, சித்துவும் காரணம் இல்ல. அப்போ வேற யாருதான் காரணம்? அப்பா பேர் தெரியாத குழந்தையதான் நீங்க வயித்துல சுமந்துட்டு இருக்கீங்களா? மேடம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு சித்து தான் காரணம். நான் தகுந்த சர்க்கமெண்ட்ஸ் எவிடன்ஸோட தான் பேசுறேன். நீங்க உங்க வயித்துல வளர குழந்தைக்கு சித்து தான் காரணம்னு சொல்றத ஏத்துக்க முடியாது. உங்க வயித்துல வளர குழந்தைக்கு மகேஷும் காரணம் இல்ல, சித்துவும் காரணம் இல்ல. உங்களோட ஆண் நண்பர்களை பத்தி சொன்னீங்கன்னா உங்க கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு நாங்க கண்டுபிடிக்க எங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன ஏன் இப்படி தரக்குறைவா பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு இது பெரிய அவமானமா இருக்கு.